Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 3.2 ஓட 6th question. Given the linear equations 2x plus 3y minus 8 is equal to 0, write another linear equation in two variables such that the geometrical representation of the pair so formed as intersecting lines. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 2x + 3y - 8 = 0 கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஈக்குவேஷன் நம்மளாக ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணால் அந்த லைனும் இந்த லைனும் சேர்ந்து லீனியர் பேர் ஈக்குவேஷன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணும்போது எனக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொடுத்தது என்னன்னா 2x + 3y - 8 = 0. அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் செகண்ட் ஈக்குவேஷன் தெரியாது, அதான் என்ன பண்ணுறேன்னா ax + by + c = 0 எடுத்துக்கிறேன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ் நமக்கு என்ன அர்த்தம்னா a1/a2 is not equal to b1/b2 இல்லையா? ஸோ அப்போது இது சால்வ் பண்ணி பாருங்கள். 2/a வரும், இஸ் நாட் ஈக்குவல் டு 3/bன்னு வரும். ஸோ பொருந்தி தான் போகுது. ஸோ அந்த தேர்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கீழே ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா எனக்கு டிவைட் பண்ணும் போது இந்த மாதிரி நாட் ஈக்குவல் தான் வரணும், ஈக்குவல்னு வரக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3x + 2y + 4 = 0 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி தெரியுமா வரும்? 2/aன்ற இடத்துல 2/3ன்னு வரும், அண்ட் 3/bன்ற இடத்துல 3/2ன்னு வரும். ஸோ இப்போ a1/a2 b1/b2. ஸோ a1/a2 2/3 நீங்கள் அசியூம் பண்ணுறது எப்படி இருக்குன்னா 2/3, அதாவது நீங்கள் வந்து நாட் ஈக்குவல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காத மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் ஏன் எடுத்தேன்னா எனக்கு a1/a2 அதாவது 2 வரும் /3 கிடைக்கும். அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு எனக்கு 3 இருக்குங்க மேலே. ஸோ b வந்து எனக்கு நான் 2ன்னு இருக்குது, அப்போ 3/2ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான் வந்துருச்சு. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நீங்கள் ஓனர் ஈக்குவேஷன் எழுதணும். அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் எந்த ஈக்குவேஷன் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு மேட்சாக பேராக வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா 3x + 2y + 4 எடுக்கிறேன். ஸோ இந்த லைனை எடுத்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது a1/a2 b1/b2 இஸ் நாட் ஈக்குவலன்ட் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால நான் வந்து இந்த ஈக்குவேஷனே நான் வச்சுக்கிறேன். ஸோ since the both ratios not equal, the equation is satisfied. So it means that the one more pair equation வந்து 3x + 2y + 4 = 0. நெக்ஸ்ட் வந்து பேரலல் லைன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு கிவன் ஈக்குவேஷன் வந்து 2x + 3y - 8 = 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ பேரலல் லைன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா a1/a2 வந்து b1/b2க்கு ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் c1/c2க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நம்பரை அசியூம் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ a1/a2 நமக்கு வந்து 2 இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் வந்து ax + by + c நான் அசியூம் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கிறேன். ஸோ இப்போ a1/a2னா 2/aன்னு கிடைக்கும், b1/b2னா 3/bன்னு கிடைக்கும், c1/c2னா -8/cன்னு கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஏபிசி என்ன வேல்யூ கொடுத்தா எனக்கு வந்து ஈக்குவலாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 2/2ன்னு கொடுங்க 1 ஆகிடும், 3/3 கொடுங்க 1 ஆகிடும். ஸோ அப்போ 8 நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, அது வந்து பிகாஸ் நாட் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ 3 நீங்கள் 4 கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் 3 கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ 1/1 1/1 தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்களாகவே அசியூம் பண்ணி ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக எந்த நம்பர் வேணாலும் நம்ம கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ ஏக்கு நான் 2ன்னு கொடுக்குறேன், அப்போ நான் என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு 2x, அடுத்து வந்து 3, பிக்கு வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போது பின்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி இருக்குன்னா ax + byன்னு இருக்கும். ஸோ அப்போ பின்னா எனக்கு 3, ஸோ 3y ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் c1க்கு பதிலாக நான் 4 நீங்கள் எடுத்திருக்கேன், நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம், 3 = 0. இந்த ஈக்குவேஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களாக வந்து பார்த்து அசியூம் பண்ணி எழுதுறது தான் இந்த சம்மு. ஸோ அப்போ வந்து என்ன எடுத்தேன்னா எனக்கு ஏல இடத்துல 2ன்னு எடுத்தேன், பிக்கு 3ன்னு எடுத்தேன், சிக்கு வந்து நான் 4ன்னு எடுத்திருக்கேன். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு 1/1 கிடைக்கும், அதே மாதிரி இதுவும் 1/1 கிடைக்கும், இது வந்து -2/1 கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி அசியூம் பண்ணி எந்த ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்த ஈக்குவேஷன்னா 2x + 3y + 4 = 0. ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணது இந்த ஈக்குவேஷன். ஸோ அதனால் நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கோஇன்சிடென்ட் லைன். கோஇன்சிடென்ட்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். a1/a2 b1/b2 c1/c2 மூணுமே மூணுத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் கோஇன்சிடென்ட் லைன்னா. ஸோ கொடுத்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 2x + 3y - 8 = 0 இந்த ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ax + by + c = 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது சால்வ் பண்ணும்போது a1/a2னா 2/aன்னு கிடைக்கும், 3/bன்னு கிடைக்கும், -8/cன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன வேல்யூ நான் கீழே போட்டால் எனக்கு எல்லாத்துலேயுமே சேமாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் இதுக்கு 4 போடுறீங்கன்னா சால்வ் பண்ணால் 1/2 வரும். பிக்கு 6 போடுறீங்க, அப்போ 1/2. நெக்ஸ்ட்டு 8 இந்த 13 போட்டிங்கன்னா எனக்கு 1/2 கிடைக்கும். ஸோ இப்போது 4 போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1/2 கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கும் வந்து 3/6னால 1/2 கிடைக்கும். ஸோ -8/16 போட்டிங்கன்னா எனக்கு -1/2ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 16க்கும் மைனஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா மைனஸ் சால்வ் ஆகி உங்களுக்கு வந்து 1/2 தான் கிடைக்கும்.
ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் அசியூம் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்போ 6 போட்டு பாருங்கள் 1/3 கிடைக்கும் சால்வ் பண்ணிங்கன்னா. அது நீங்கள் இடத்துல 9 போட்டு பாருங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1/3 கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் -16 பதிலாக நீங்கள் -24 போட்டு பாருங்கள் மைனஸ் கேன்சல் ஆகி உங்களுக்கு 1/3 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அசியூம் பண்ணி பார்த்து போடுறது தான். ஸோ இப்போ நான் எடுத்த ஈக்குவேஷன் வந்து 4x + 6y - 16. நீங்கள் எந்த நம்பர் கீழே அசியூம் பண்ணி போடுறீங்களோ அதோட எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எனக்கு கிடைச்ச லீனியர் பேர் ஈக்குவேஷன் ஃபார் கோயின்சிடென்ட் லைன் வந்து கிவன் ஈக்குவேஷனோட சேர்த்து 4x + 6y - 16 = 0. ஸோ நெக்ஸ்ட் 7th கொஷின், draw the graphs of the equation x - y + 1 = 0 and 3x + 2y - 12 = 0. Determine the coordinates of the vertices of triangle formed by these lines and the x-axis and shade the triangular region. ஸோ நமக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா ஒரு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. 2 ஈக்குவேஷன் கொடுத்து டிட்டர்மைன் த கோஆர்டினேட்ஸ். ஸோ வந்து அந்த 2 லைனை ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற கோஆர்டினேட்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்போது அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் எல்லாமே எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸோட சேர்ந்து ஃபார்ம் பண்ண ட்ரையாங்கிள் தான் எடுத்து எழுதணும். அண்ட் ஷேட் த ட்ரையாங்குலர் ரீஜன். ஸோ அந்த ட்ரையாங்குலர் ரீஜன் நம்ம ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க கிராஃபில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷன் 1 and 2 மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா x - y + 1 = 0. ஸோ இந்த பக்கம் y மட்டும் வச்சுட்டு கொண்டு போனோன்னா எனக்கு y-ஓட வேல்யூ x + 1 கிடைக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு x வந்து 0ன்னு போடுறேன். 0 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 + 1 y வந்து 1ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு போட்டேன்னா 1 + 1 2 ஆகிடும். ஸோ x 1 இருந்துச்சுன்னா y 2ஆக இருக்கும். ஸோ எனக்கு கிடைச்ச 2 பாயிண்ட் வந்து 0,1 and 1,2. ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 3x + 2y - 12 = 0. ஸோ y மட்டும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு மற்றலாம் கொண்டு போனால் எனக்கு 12 - 3x/2 கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடுறேன். 0 போட்டோன்னா 12 - 3 × 0 கிடைக்கும். 12/2 கிடைக்கும். வேறு y சால்வ் பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். ஸோ 0,6 ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு 2 போட்டேன்னா எனக்கு 12 - 3 × 6 கிடைக்கும். /2 சால்வ் பண்ணும்போது 6/2 y வந்து 3ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட பாயிண்ட் 2, y-ஓட பாயிண்ட் வந்து 3. ஸோ எனக்கு கிடைச்ச இன்னொரு பாயிண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா 0,6 2,3. ஸோ இப்போ கிடைச்ச 4 லைனையும் கிராஃபில் பிளாட் பண்ணி நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சி ஷேட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு 0,1 1,2. செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சது வந்து எனக்கு 0,6 2,3. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளாட் பண்ணிடலாம். 0,1 and 1,2. ஸோ அப்போது 0,1 and y ஆக்சிஸில் தான் வரும். ஸோ 0னா எனக்கு இது ஃபுல்லாக 0. ஸோ 1 y ஆக்சிஸில் மட்டும்தான் வேல்யூ இருக்கும். ஸோ 0,1னா எனக்கு வந்து 0,1 இந்த பாயிண்ட்டில் வரும். பிகாஸ் 0,1னா yயில் தான் வேல்யூ இருக்கும். ஸோ 0,1 இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 1,2னா எனக்கு 1க்கு நேராகவும் 2க்கு நேராகவும் ஒரு பாயிண்ட். ஸோ 1க்கு நேராக இந்த லைனு, 2க்கு நேராக இந்த லைன். ஸோ மீட் பண்ணுற பாயிண்ட் தான் எனக்கு இது. ஸோ 1,2. ஸோ இந்த லைன் நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல இடம் பார்த்தாது. ஸோ அதனால் இங்கே எழுதிக்கிற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி x - y + 1 = 0ன்னு. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட் வந்து 0,6 2,3. ஸோ 0,6னா எனக்கு 0, அதாவது எக்ஸில் வந்து 0, yயில் வந்து 6 இருக்குது. ஸோ அப்போ 0,6னா y ஆக்சிஸில் தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல 6 0,6. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 0,6ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் 2,3. ஸோ 2,3னா எனக்கு 2 நேராக 3க்கு நேராக இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ 2,3 வந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த லைனையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி அந்த ஈக்குவேஷனை கீழே இந்த இடத்துல லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த லைன் மீட் பண்ணுற பாயிண்ட் எல்லாமே நான் பார்க்குறேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணு பார்க்க சொன்னாங்க. ஸோ நமக்கு நீங்கள் யோசிக்கலாம், இங்கேயும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த வேர்ட்ஸ் எடுக்கல, இங்கே நம்ம ஒரு லைன் போட்டால் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி ஏன் எடுக்கல அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம கொஷனில் கேட்டது என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா these lines and the x-axis, triangle formed by these lines and x-axis. So x-axisல லைன் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்போது x-axisனா எனக்கு இந்த ஆக்சிஸ் தான் x-axis. ஸோ இந்த ஆக்சிஸில் ஃபார்ம் பண்ண ட்ரையாங்கிள்னா எனக்கு இது மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது ட்ரையாங்கிள்னா எனக்கு எந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த இடத்துல x-axis டச் பண்ணி இந்த பாயிண்ட்டு, அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு மீட் பண்ணுறது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வேர்டிசஸ் இருக்குது. ஸோ அப்போது இது A, இது B, இது C. ஸோ இப்போ ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2,3. இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இந்த இடத்துல 4ல் தொடுது. அப்போனா 4,0. அதே மாதிரி இந்த சைடு வந்து இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது இல்லையா. இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த இடத்துல போய் மீட் பண்ணுது எக்ஸ் ஆக்சிஸில் -1,0ல் போய் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்போது A, B, C 3 வெர்டிசஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. 3 வெர்டிசஸ் கண்டுபிடிச்சிட்டோம். A வந்து 2,3, C வந்து 4,0 and B வந்து -1,0. அந்த ட்ரையாங்கிள் ஷேட் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்து கேட்டாங்கன்னா டெஸ்ட்டில் எழுதுனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பென்சிலில் ஷேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.